வணக்கம். நான் சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த விகடனோட விருதுகள், சினிமா விருதுகள் 2023 நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்ப என் பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. அவர் மனைவி 2 குழந்தைகளோட உட்கார்ந்து என் கூட பார்த்துட்டு இருந்தாரு. நெறைய பேர் வந்து அவர்ட்ட பேசிட்டு, பேசிட்டு போனாங்க. அப்போ நான் வந்து கேட்டேன், "நீங்க ஆனந்த விகடன்ல ஒர்க் பண்றீங்களா ப்ரோ?" அப்படின்னு. "இல்லங்க நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன்" அப்படின்னாரு. "என்ன படத்துக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "மகாராஜா" படத்துக்கு. நான் கேள்விப்பட்ட மாரி இருந்தது படம். ஆமா, இது விஜய் சேதுபதி அவரோட 50வது படம்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்டாரு. ட்ரெய்லர் நான் சரியா பார்க்கல ஆக்சுவலா உண்மையா. நான் பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு சும்மா சொன்னேன். அவரு நல்லா வந்திருக்கு படம். நிதிலன் சுவாமிநாதன் தான் அந்த படத்த எடுத்திருக்காரு. நான் அவருக்கு அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்றேன் அப்படின்னாரு. எத்தன வருஷமா சினிமால இருக்கீங்க? அப்படின்னு கேட்டேன். அவர் வயசு வந்து ஒரு 40, 42 வயசு இருக்கும். எத்தன வருஷமா இருக்கேன்னு கேட்டதுக்கு 2, 3 வருஷமா தான் இருக்கேன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சினிமால 3 வருஷத்துல பெரிய படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காரு. ஐ மீன் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அவர் வந்து இல்ல இது நான் வந்து வேற ப்ரொஃபஸரா இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு பேஷனா இருந்தாருன்னு. அந்த படம் வரும்போது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா அவரோட நம்பர் எதுவுமே நான் வாங்கல. இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு நெனச்சேன். இன்னைக்கு போய் அந்த படத்த பார்த்தோம். அதாவது அந்த விமர்சனத்த ஃபர்ஸ்ட்டு பார்ப்போமே என்ன இருக்குன்னு. மகாராஜா. அதோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி. நான் சொன்ன மாரி 50வது படம். ஏன்னா, அவரு இடையில வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி நெறைய படங்கள கமிட் பண்ணி, ஏனோதானோன்னு நடிச்சு, அதாவது அவர் சொல்லுவாரு எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னு தான் எடுக்குறாங்க. ஆனா வந்து தோல்வி அடைஞ்சிருது அப்படின்னு. இருந்தாலும் சில படம் ஸ்டோரி செலக்ஷன் எல்லாமே அவர் சரியா பார்க்காம, நெறைய படங்கள் எண்ணிக்கையில அதிகமா இருந்தா கூட, வாரத்துக்கு 2, 3 படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு அவரோடது. பெரிய அளவுல வெற்றி பெறல. ஆனா 50வது படம் ரொம்ப கரெக்ட்டா சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரியுது. மிக அ முதிர்ச்சியான ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். அ இரு அ டிஃபரண்ட் ஷேட்ஸ் அதாவது ஒரு 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 35 வயசு ஆளு ஒருத்தரு, ஒரு 50 வயசு ஒரு ஆளுன்னு வைங்களேன். அத வந்து படத்துல நல்ல வேரியேஷன் காமிச்சு நடிச்சிருக்காரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த உடும்பு புடியா இருந்து அந்த படத்த நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த கதாபாத்திரமும் சொல்லுது. குறிப்பா வந்து அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து அவரோட கதைய சொல்றது, இல்ல ஆரம்பிச்சு அவர் புடிச்சு இதா இருக்கிறது. நெறைய விஷயங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பா சண்டை காட்சிகள்ல வந்து அவரோட ஆக்ரோஷம், அவரோட கண்ல இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து வெளிப்படுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப சென்டிமெண்டல், எமோஷனல் சீன்ஸ்ல உருகி நடிக்கிறது, அடி வாங்குறது அப்படின்னு படம் முழுக்க வந்து தூக்கி நிப்பாட்டுறாரு விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் வந்து நித்திலன் சுவாமிநாதன். சொன்ன மாதிரி அவர் தான் இயக்குனர். அந்த படத்துக்கு வந்து முதல் படம் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு பொம்மை அப்படின்னு ஒரு படம் 2017ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஏறக்குறைய 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்த குடுத்திருக்காரு. குரங்கு பொம்மையும் இதே மாரி பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவியா இருக்கும். நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுல நடிச்ச பாரதி ராஜா அவர்களையும், பி.எல். தேனப்பன் அவர்களையும் ஒரு ஒரு கடமைக்கு இதுல வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மத்த கேரக்டர் செலக்ஷன்ஸா இருக்கட்டும், ஆ அதாவது நான் லீனியரா அந்த படத்த கொண்டு போனதா இருக்கட்டும், திரைக்கதையில வந்து பயங்கரமான முடிச்சுகள் அங்கங்கங்க அவிழ்த்துக்கிட்டே இருக்காரு. குறிப்பா வசனங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு சீன்ல வரும். ரூ. 1,00,000 லட்சக்கணக்குல ஒருத்தன் லஞ்சம் குடுக்குறான் அப்டின்னா, அவன் கோடிக்கணக்குல அவனுக்கு வருமானமோ, இல்ல ஆதாயமோ இருக்கும் அப்டிங்கிற அந்த டயலாக்கா இருக்கட்டும். நெறைய வசனங்கள் நல்லா இருந்தது. குறிப்பா வந்துங்க பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியா தான் அந்த படத்துக்கு இருக்கும்னு தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு டக டக டகன்னு போது. பட்ஜெட் கம்மி தான். அந்த பட்ஜெட்லயும் இவ்ளோ நேர்த்தியா ஒரு கிரிப்பியா ஒரு படத்த எடுக்க முடியும் அப்டிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. குறிப்பா வந்து தியேட்டர்ல யாருமே ஃபோன நோண்டுறதோ, நெறைய படங்கள்ல பார்க்கும்போது நம்ம அப்படி பின்னாடிலாம் பார்க்கும்போது நெறைய பேரு ஃபோன் லைட்டிங் ஆன் ஆயிருக்கும். ஆனா இந்த படம் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து முடியிற வரைக்கும் எல்லாமே பயங்கர சீட்டோட நுனியில இருந்தாங்க அப்படிங்கிறதே பெரிய ஒரு வெற்றியா நான் பார்க்குறேன். அதேபோல இந்த படத்தோட நான் சொன்ன மாரி கேரக்டர் செலக்ஷன் அனுராக் காஷ்யப்போட ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு டைரக்டர் ஹிந்தியில நடிகர். ஆனா தமிழ் படத்துல ஒரு முழு நீள ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த படம் தான் சொல்லணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட எமோஷன்ஸும் நல்லா கொண்டு வந்திருக்காரு. அவரோட தோற்றமா இருக்கட்டும், அவரோட உணர்ச்சிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. 2, 3 கெட்டப் மாரிலாம் வந்து கலக்குறாப்ல. அது ஒரு மோடஸ் ஆப்ராண்டி அத பேஸ் பண்ணி உள்ள விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது.
அதே போல நட்டிய வந்து நட்டிக்கு வந்து கர்ணன்லயும் அதே மாதிரி உள்ள ஒரு போலீஸ் கதை தான். இது ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலு. ஸோ இதுல வந்து அவர் நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி கடைசியில் அப்படி முடியும். அதுவும் நல்ல ரோல் தான். ஏன்னா அவரு அந்த இதுல டேர்ன் ஆகிற அந்த அந்த சீன் வந்து தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். அதே போல சிங்கம்புலிக்கு இந்த படத்துல வந்து அருமையான ஒரு கேரக்டர். அவர் அவர் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு கேரக்டர் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அந்த படம். அதுவும் கேரக்டர் பேர் வந்து நல்ல சிவம் அப்படிங்கிற ஒரு பேர்ல சூப்பரா நடிச்சிருக்காரு. அதே போல பாய்ஸ் மணிகண்டனுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லணும். விஜய் சேதுபதி தான் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் இன்டர்வியூல கூட சொன்னாரு பாய்ஸ்ல நான் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு நல்ல ஒரு ஃபைட்டு அது இதுன்னு போட்டு பயங்கரமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதே போல ராட்சசன் படத்துல வர்ற அந்த அந்த வாத்தியார் ரோல்ல வர்றவரு அவரும் அதே மாதிரியான ஒரு ஷேட்ல தான் இதுலயும் இருக்காரு. அவரும் நல்லா நடிச்சு மனசுல நிக்கிறாரு. அதே போல நடிகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அபிராமி குறிப்பிடத்தக்க லெவல்ல நடிச்சிருந்தாங்க. சின்ன சீன்ஸ் கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்தா கூட நல்ல மனசுல நிக்கிற அளவுக்கு நல்ல அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே போல மம்தா மோகன்தாஸும் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் டீச்சரா சாந்தமா பாந்தமா வந்துட்டு போற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி படத்துல இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இசை. அதாவது பாடல்கள் பெருசா கிடையாது, இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் வந்து நம்மள பிஜிஎம் வந்து நம்மள அப்படியே எங்கேஜாவே கொண்டு போச்சு. யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தேடி பார்த்தா தான் தெரியுது. அஜ்னீஷ் லோக்நாத் அப்படின்னு ஒருத்தர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு வந்து கரெக்டான லைட்டிங்ல பக்காவா எல்லாத்தையும் காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. குறிப்பா அந்த பள்ளிக்கரணை அந்த அந்த பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்க்கு இடையில அந்த வீடை வந்து கொஞ்சம் இருட்டு அப்படி காமிச்சது, அது எல்லாமே நல்லா இருந்தது. குறிப்பா அந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும். பிலோமின் ராஜோட அடுத்த அவார்டு பட்டியல்ல இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு எடிட்டிங் கிரிப்பியா கொண்டு போற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நெகட்டிவ் வந்து அனுராக் காஷ்யப் வந்து நல்லா என்னதான் அவர் உணர்ச்சிகளை வச்சு நடிச்சா கூட அவரோட லிப் சிங்க் வந்து சரியா அமையல. டப்பிங் கொஞ்சம் சிறப்பா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல கொஞ்சம் ஓவர் வயலன்ஸா இருக்கிறத பாக்குறோம். நிறைய இடத்துல தலையை விட்டுறது அதை விட்டுறது நிறைய காட்சிகள் இருக்கு. நம்ம பெருசா சொல்ல வேண்டாம். பட் அது அதனால ஃபேமிலியோட கூட்டு போலாமா, குழந்தைகள் சின்ன குழந்தைகளை கூட்டு போலாமா அப்படின்னா கண்டிப்பா வேண்டாம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி தான். யூஏ கொடுத்தா கூட இது வந்து அடல்ட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்குது. ஸோ அடுத்த நெகட்டிவ் என்னன்னு திரும்ப திரும்ப சில காட்சிகள் வர்றது, அந்த பாம்பு வர்றதுலாம் வந்து 2 தடவை அதை காமிச்சு கொஞ்சம் அது கொஞ்சம் போர் அடிச்சது ஃபர்ஸ்ட் சீன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, இடையில பார்த்த படங்கள்லேயே வந்து ஒரு சிறப்பான ஒரு கிரிப்பியான ஒரு ஒரு திரைக்கதை உள்ள ஒரு படம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ரொம்ப சூப்பரா கொண்டு போனது. மெயினா வந்து சினிமா பார்த்த ஒரு ஃபீல் இல்லாம ஒரு ஒரு நம்ம ஒரு விஷயங்கள்ல நம்ம நேர்ல போய் ஒருத்தவங்களோட அந்த எமோஷன்ஸ்ல நம்ம பாக்குற மாதிரி கதை கேட்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்ததுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.